இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் செத்தா என்ன ஆகும்னு யோசிச்சிருக்கீங்களா? சொர்க்கத்துக்கு போவீங்களா, நரகத்துக்கு போவீங்களா, இல்லை மறுபடியும் இன்னொரு உயிராக பிறப்பீங்களா, இல்லாட்டி எதுவுமே நடக்காமல் எம்ப்டினஸ் மட்டும் இருக்கிற இடத்துக்கு போய் சேருவீங்களா? எத்தனையோ பேர் இந்த ஒரு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் முழுமையான பதிலை கண்டுபிடிக்க முடியலை. பட் என்ன ஒரு விஷயம்னா, சயின்டிஸ்ட் இந்த ஒரு கேள்விக்கான பாசிபிலிட்டிஸை எத்தனையோ தியோரிஸாக சொல்லியிருக்காங்க. ரிலீஜனில் ஆரம்பித்து சயின்ஸில் முடிகிற பல தியோரிஸ் இருக்குது. அது எல்லாம் என்ன என்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிகிறப்போ இவ்வளோ நாளாக படித்த சயின்ஸை தாண்டி, நம்புகிற நம்பிக்கைகளை தாண்டி, லைஃப் அண்ட் டெத்தை பற்றி நீங்களே குவெஸ்டின் பண்ணுவீங்க. ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஏன்ஷியன் காலத்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பற்றின ஒரு நாலேஜ் இல்லை. அந்த ஒரு காரணத்தினால இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை மட்டும்தான் ரொம்ப நம்பினாங்க. மனுஷனுங்கெல்லாம் செத்துட்ட பிறகு நம்ம இவ்வளோ நாளாக வாழ்ந்த வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி இதுவே நல்லது செஞ்சால் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு, ஒரு வேளை கெட்டது செஞ்சால் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிம்பிளான தியோரியாக தானே இருக்குது. பட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், யார் நீங்கள் கெட்டவன் இல்லை நல்லவன்னு ஜட்ஜ் பண்ணி உங்களை சொர்க்கத்துக்கு இல்லை நரகத்துக்கு அனுப்புவா? டிஃப்ரெண்ட் ரிலீஜனில் டிஃப்ரெண்டான ரூல்ஸ் இருக்குது. சம் ஆஃப் த ரிலீஜனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடவுளை ப்ரே பண்ணுறது மூலிமா நீங்கள் சொர்க்க வாசலுக்கு போவோம்னு சொல்றாங்க. இன்னும் சில ரிலிஜன்ல நீங்க அடுத்தவனுக்கு செய்யற நல்லது தான் நீங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி வகுக்கும்னு சொல்றாங்க. இன்னும் சில ரிலிஜன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட விதி தான் சொர்க்கத்துக்கு போவீங்கன்னு முடிவு பண்ணும்னு சொல்றாங்க. இந்த ஒரு தியோரியை அப்படி நம்ம ரியல் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டு மனுஷனுங்க அவங்களோட மொத்த வாழ்க்கையும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலே காலத்தை கழிச்சாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரிலிஜனோட பிலீஃபை சுமந்தவங்க. ஒருத்தவனோட பிலீஃப் படி கடவுளை கும்பிடணும், அது மூலியமா நம்ம சொர்க்கத்துக்கு போகலாம். இன்னொரு ஆளோட ரிலிஜன் படி உதவி செய்யறது மூலியமா நம்ம சொர்க்கத்துக்கு போவோம். பட் யோசிச்சு பாருங்களேன், இவங்க ரெண்டு பேரும் செத்துட்ட பிறகு ரெண்டு பேரும் வேற வேற ஹெவனுக்கு போவாங்களா, இல்லாட்டி ஒருத்தவன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவானா? இங்க தான் இப்படிப்பட்ட தியோரி பொய்யா போறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அண்ட் நரகம்னு சொல்றது உண்மையாலுமே என்னது? ரிலிஜன் படி பார்த்தா இங்க தான் நம்ம செய்யற பாவத்துக்கு எல்லா தண்டனைகளும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் சில ரிலிஜன் ஆனது காலம் ஃபுல்லாவே அங்கதான் நீங்க பாவத்துக்கான பலனை அனுபவிப்பீங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா மட்டும் இருந்துச்சுன்னா எந்தெந்த பாவங்களுக்கு எந்தெந்த தண்டனை கொடுக்கறதுன்னு யாரு நிச்சயிக்கிறா? ஈவன் நம்மளோட ரிலிஜன்ல கூட பாத்தீங்கன்னா யம தர்மன்னு ஒருத்தர் தான் நம்ம வாழ்ற வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி அவங்களுக்குன்னு பண்ணப்பட்ட பாவத்துக்கான தண்டனைகளை வழங்குவாருன்னு சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ அடுத்ததாக சொல்ல போகிற தியோரிஸ் ஆனது ரிலிஜனை தாண்டி நம்மளை இன்னும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும். அதுதான் அதர் டைமென்ஷன். அதாவது நீங்கள் செத்துட்ட பிறகு இன்னொரு டைமென்ஷனில் பிறப்பீங்கன்னு சொல்கிறாங்க. எஸ், சயின்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் சாவு என்கிறது ஒரு முடிவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அது அடுத்த உயிர் பிறக்கிறதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இறந்த பிறகு நம்ம பிறக்கிற இடம் வேற ஒரு டைமென்ஷனில் இருக்குமா? டைமென்ஷன் என்கிறதே பார்த்தீங்கன்னா டோட்டலி மிஸ்ட்ரியான ஒரு கான்செப்ட். நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது 2 டைமென்ஷனே வச்சுக்கோங்களேன். அதுக்கு ரெப்ளிகேட் பண்ணுற விதமாக ஒரு லைன் இருக்கும். அது மூலிமா நீங்க மேலே கீழே மட்டும் தான் போக முடியும். வேற எங்கேயும் சைட்ல கூட நீங்க போக முடியாது. பட் இதுவே நீங்க 2 டைமென்ஷன்ல எடுத்துக்கோங்களேன். அந்த ஒரு டைமென்ஷன்ல உங்களை மேலே கீழே சைட்லயும் போக வைக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிற விதமா ஒரு எக்ஸாம்பிளை நான் கொடுக்கணும்னா ஒரு பேப்பரை சொல்லுவேன். அதுவே 3 டைமென்ஷனல் ஸ்பேஸ்னா அதுக்கு உதாரணமா அந்த ஒரு பேப்பரை அடுக்கடுக்கா போட்டிங்கன்னா ஒரு கியூபாய்ட் ஷேப்ல வரும். அந்த ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா லெங்த் இருக்க வைக்கும், வித் இருக்க வைக்கும், ஹைட் இருக்க வைக்கும். இந்த ஒரு டைமென்ஷனில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி 4th டைமென்ஷன் ஒரு விஷயம் இருக்குது. இங்கே தான் நம்ம டைமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக ஒரு டைமென்ஷன் வழியாக பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. பட் இந்த 4th டைமென்ஷனை பற்றி மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ இன்றைக்கி முடியவே முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் நம்ம உலகத்துக்குள்ளே எக்கச்சக்கமான டைமென்ஷன் இருக்குதான். அதில் ஒன்றில் நம்ம மறுபடியும் பிறக்கும் என்பதே தியோரிட்டிக்கலாக சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நான் சொல்ல போகிற தியோரியானது த மோஸ்ட் கிரேசியஸ் தியோரின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் கொலெக்டிவ் கான்ஷியஸ்னஸ் தியோரி. இப்போது உங்களுக்குன்னு ஒரு பேர், முகம், மெமரிஸ், உங்களுக்கான வாய்ஸு, தாட்ஸு, ஃபீலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்குது. இதை தான் தனித்தன்மைன்னு சொல்லுவாங்க. பட் யோசிச்சு பாருங்களேன், இதெல்லாம் வெறும் டெம்பரரியாக இருந்தால் நிறைய சயின்டிஸ்ட், ஃபிலாசபர்ஸ்லாம் நம்மளோட கான்ஷியஸ்னஸ்லாம் பிரெயின்குள்ளே இல்லாமல் அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் ரிசீவ் பண்ணுற ஒரு ரிசீவர் தான் பிரெயின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளோட கான்ஷியஸ்னஸ் எங்கிருந்து நம்ம பிரெயினுக்கு ரிசீவ் பண்ணுது? இந்த ஒரு தியோரி படி இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மேசிவான யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ் இருக்குதான். அதிலிருந்து ஒரு சின்ன ரிசீவர் தான் நம்மளோட பிரெயினா. இறந்து போன பிறகு உங்களோட பிரெயின் ஷட் டவுன் ஆகும். அப்படின்னா யூனிவர்சல் கான்ஷியஸ்னஸ்ல இருந்து எந்த ஒரு சிக்னலும் உங்களுக்கு ரிசீவ் பண்ண முடியாதான். பட் உங்களோட மெமரிஸ்,
ஐடென்டிட்டி எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கிற அந்த ஒரு யூனிவர்சல் கான்சியஸ்னஸ்குள்ள தான் அடங்கி இருக்கிறதா சொல்றது தான் இந்த ஒரு தியோரி. லைக் ஒரு பெரிய சாஸ்ல இருந்து தான் நம்ம முளைச்சிருக்கோம். ஒன்ஸ் இறந்துட்ட பிறகு நம்ம மறுபடியும் அந்த ஒரு சாஸ்குள்ளே மெர்ஜ் ஆகிடுவோம்னு சொல்றது தான் இந்த ஒரு யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் தியோரி. இன்னும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒரு சொட்டு தண்ணியை நீங்க கடல்ல இருந்து எடுக்கிறப்போ அந்த ஒரு சொட்டு தண்ணிக்கு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலான ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஷேப்பு, ஐடென்டிட்டி எல்லாமே இருக்கும். பட் ஒன்ஸ் நீங்க மறுபடியும் அந்த ஒரு சொட்டு தண்ணியை கடல்ல திரும்பி போடுறப்போ மறுபடியும் கடலோடு கடலா அது மெர்ஜ் ஆகிடுது. இந்த ஒரு கான்செப்ட் தான் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் தியோரி. அடுத்ததாக சொல்ல போகிற தியோரி தான் காஸ்மிக் எக் தியோரி. இந்த ஒரு தியோரியில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையானது ஒரு லைஃப் இல்லையா, யூ ஆர் எவ்ரி பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க நீங்கள் தானா. இன்னும் ஒரு வித்தியாசம்னா டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ்வீங்களாம். விச் மீன்ஸ் நீங்கள் ராஜாவாக வாழ்வீங்க, பிச்சைக்காரனாக வாழ்ந்துருப்பீங்க, விக்டிமாக வாழ்ந்துருப்பீங்க, கில்லர், சைக்கோ, போலீஸ், திருடன், பொலிட்டிஷியன், இப்படி எல்லா மாதிரியான அம்சத்துலேயும் நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ்ந்துருப்பீங்களாம். அதுவும் எப்போ வரைக்கும்னா ஒவ்வொரு மனுஷனோட லைஃப்பும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற வரைக்கும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டான ஹியூமன் சைக்கிளை முடித்த உடனே நீங்கள் சம்திங் ஈவன் கிரேட்டர் தென் ஹியூமன் பீயிங்காக உருவெடுப்பீங்களாம். லைக் காட் லைக் பவர், கிரேட்டஸ்ட் கான்ஷியஸ்னஸ் எல்லாமே வருமா. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வரைக்கும் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ட்ரைனிங் சிமுலேஷன் தான். உங்களோட சோலை ட்ரெயின் பண்ணி இன்னும் அப்கிரேடட் வெர்ஷனுக்கு போகிறது தான் இந்த ஒரு காஸ்மிக் எக் தியோரின்னு சொல்கிறாங்க. இஃப் இந்த ஒரு தியோரி மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் ஹர்ட் பண்ணுற ஆட்களானது வேற ஆள் இல்லை, நீங்கள் இழிவாக பார்க்குற ஒரு பர்சன் வேற ஆள் இல்லை, நீங்கள் பின்னாடி பேசுகிற நபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் செல்ஃப் தான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்ததாக சொல்ல போகிற தியோரி தான் ரீஇன்கார்னேஷன். இது எல்லாரும் ரொம்ப ஈஸியாக கனெக்ட் பண்ணுற ஒரு தியோரி. ஈவன் நம்மளோட வரலாறுல கூட இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரீஇன்கார்னேஷனாக என்னது? ஒரு மனுஷன் செத்துட்ட பிறகு மறுபடியும் பிறப்பான். அது இன்னொரு மனுஷனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், செடி, மரம், கொடி, எது வேணாலும் இருக்கலாம். ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க, அதாவது ஒரு 5-6 வயசு கொண்ட பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் சொன்ன கதைகள் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க சொன்ன கதைகளில் பல விஷயம் உண்மையாக இருந்திருக்குதான். ஆனால் அந்த கதைகளானது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு நடந்த கதைகளாக இருக்குமா. பட் எப்படி இது பாசிபிளான ஒரு விஷயம்? நம்மளோட ஆத்மா ஆனது மெமரிஸை சுமந்து போதா, இல்லை இதெல்லாம் வெறும் ஒரு கோ இன்சிடென்ஸா? இஃப் மறுபிறவின்னு சொல்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் அப்போ ஏன் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததை ஞாபகத்துக்குள்ள வர மாட்டுது? அப்படின்னா நம்மளோட சோல் கேரி பண்ணிட்டு வர மெமரிஸ் ஆனது அழிச்சிட்டு தான் நம்ம மறுபிறவி எடுக்கிறோமா? இந்த கேள்விக்கான பதில் இன்னும் சயின்டிஸ்ட் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. அடுத்ததாக சொல்ல போகிற தியோரி தான் லூசிட் அவேக்கனிங். அதாவது நீங்கள் வாழ்கிற லைஃபை பார்த்தீங்கன்னா கனவுன்னு சொல்கிறது. அப்படிப்பட்ட கனவானது இறந்த பிறகு தான் முடிவாகுதுன்னு சொல்கிறது. ஏன் ஈவன் யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் தூங்குறப்போ வர கனவானது ரொம்ப ரியலாக நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். சம்டைம்ஸ் அது நம்மளோட டெய்லி லைஃப்பை கூட எஃபெக்ட் ஆக்கும். நம்ம தூங்குறப்போ பார்த்தீங்கன்னா மூளையானது டெம்பரரியாக ஒரு ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு டைமில் தான் நம்மளோட ஒட்டுமொத்த உடம்பும் அப்கிரேட் பண்ணுற தருணமாக இருக்கும். லைக் உங்களோட டைஜஷன் சிஸ்டம் ஆக்டிவேஷன், கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுக்குறது, அப்படி மசில் க்ரோத்து, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு விஷயம்லாம் நடக்கிறப்போ நம்ம வேற ஒரு டைமென்ஷனுக்கு போகிறது தான் கனவா சொல்லிக்கிட்டு இருக்கும்னு ஒரு தியோரி இருக்குது ஆக்சுவலி. பட் கன்ஃபார்ம் பண்ணலை இந்த ஒரு தியோரியை. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்போ தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் இன்சைட் அ லாங் ட்ரீம். ட்ரீமை தாண்டி சயின்டிஸ்ட் நம்மளாம் ஒரு சிமுலேஷனில் இருக்கிறதாகவும் ஒரு தியோரியை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை போய் பார்த்தீங்கன்னா நம்மளாம் சிமுலேஷனில் இருக்குமான்னு உங்களுக்கே ஒரு டவுட் வரும். அடுத்ததாக சொல்ல போகிற தியோரி தான் எட்டர்னல் ஹெல். இதுதான் நம்ம பார்த்ததுலே த மோஸ்ட் டார்க்கஸ்ட் தியோரி. நரகம்னு சொல்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுவும் அந்த ஒரு நரகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற வேதனையானது எண்ட்லெஸ்ன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை. எண்டுன்னு ஒரு விஷயமே இல்லை, பெயின் மட்டும்தான் அங்கே நிரந்தரம். இப்படிப்பட்ட தியோரி பார்த்தீங்கன்னா மனித இனத்தை எத்தனையோ செஞ்சுரிஸ்க்கு பயங்குடுத்தி வந்துச்சு. ஒருவேளை ஹெல்னு ஒன்று எல்லா மனுஷனும் அனுபவிக்கிறதா இருந்தா அப்போ நல்லது கெட்டதுன்னு ஏன் நம்ம பிரித்து ரூல்ஸ் படி நடக்கிறோம்? இந்த ஒரு தியோரிஸை படி எனக்கு என்ன தோணுதுன்னா, சயின்ஸை தாண்டி மனுஷனுங்களை சரியான பாதைக்கு போக வைக்கிறதுக்காக தான் சொன்ன ஐடியாவா இது இருக்கும். கடைசியாக
நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற தியோரி தான் குவாண்டம் இம்மோர்ட்டபிலிட்டி. இதில் ஒரு மனுஷன் இறக்குறதே தப்பான ஒரு குற்றமாக சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் ரியாலிட்டியில் இறந்து போகிறது பாடி மட்டும்தான். உங்கள் கான்சியஸ்னஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ரியாலிட்டிக்கு போகுமா. இதில் நீங்களாம் நினைக்கிற மாதிரியான என்டிட்டி கூட நம்மளாம் மறுபடியும் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட சோல்ஸு, நம்மளோட கான்சியஸ்னஸ் ஆனது இம்மோர்ட்டல் அப்படின்னு குறிப்பிச்சிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் இழந்த சில நபர்கள் உங்களோட ரியாலிட்டி மாதிரியே இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ரியாலிட்டியில் வாழ்வாங்களாம். அது ஹையர் இன்டெலிஜென்ஸ் கொண்ட இடமா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது நான் சொல்கிற எல்லா தியோரிஸும் பார்த்தீங்கன்னா பாசிபிளாக இருக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு மித்தாகவும் இருக்கலாம். இதுக்கான பதிலானது காலம் தான் நமக்கு சொல்லும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அது வரைக்கும் see you, bye bye, tata from Decade Vision.